வந்தே மாதரம். ஒப்புதல் அளிக்காமல் சாலைவரையின்றி மசோதாக்களை கிடப்பில் போட்டாலும் கோர்ட்டு தலையிடக்கூடாதா? சுப்ரீம் கோர்ட் கேள்வி. இந்த மாதிரி லோடன் கேள்வியெல்லாம் கேட்டுருக்காதுங்க. இப்போ ஒரு ஜட்ஜி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்கல்ல, அந்த பணம் எப்படி வந்தது அவருக்கு? அதை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை ஆளுங்கட்சியும் சொல்ல மாட்டேங்குது, எதிர்கட்சியும் சொல்ல மாட்டேங்குது. 16 யோகிய சிகாமணிகள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் ஐயா கவாய், நீங்கள் இப்போ இருக்கிறீங்கள, நீங்களாவது கேளுங்க அந்த ஜட்ஜிக்கு அந்த பணம் எப்படி வந்தது, அந்த வழக்குகளெல்லாம் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும், சம்மந்தப்பட்டவர்களை சிறையில் தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுங்க. அதுக்கப்புறமா இங்கே எதுக்கு எடுத்தாலும் தடை கொடுத்துருவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இங்கே பொன்முடிக்கு பயங்கரமாக எல்லோரும் விசாரணை பண்ணி அவர் குற்றவாளி தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒன்று சுப்ரீம் கோர்ட் தடை அப்படின்றவாங்க. அப்புறம் நான் கோயில் குளத்தை காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குவேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். குளத்தை மீட்டெடுன்னு சொல்லுவாங்க, உத்தரவு போடுவாங்க. ஒன்று அவன் வந்து ஆக்கிரமிப்பு விசாரணை அங்கே வந்து 30 தடை வாங்கிடுவான். 7 வருஷம் தடை அப்படியே இருக்கும். தடை இருந்ததுன்னா உடனே திருப்பி அங்கேருந்து 7 வருஷம் கழித்து நீ ஏன் ஆக்கிரமிப்பாளரை பார்ட்டியாக சேர்க்கவில்லை, அவனை நீ பார்ட்டியாக சேரு. குளம் இருந்ததா இல்லையா ஒரே கேள்வி. இருந்ததா குளத்தை எடு, இல்லையா ஏன்டா கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டவனுக்கு 10 கோடி ஃபைன் போடு. அதை விட்டுட்டு பெரிய மசோதாக்கள் போட்டாலும் கோர்ட்டு தலையிடக்கூடாதா? நீங்கள் ஒழுங்காக தலையிட்டு இருந்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதை சொல்லாமல் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையாது. அதுக்காக சொல்கிறேன், ஒழுங்காக கோர்ட்டு நீதிமன்றம் ஒழுங்காக தலையிட்டு இருந்ததுன்னா அந்த கேஸு 92லே முடிஞ்சிருக்கும். 92லே எல்லாம் பிரித்து செத்து போயிருப்பான், நாடே நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாம் கூத்தடிச்சிக்கிட்டு அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் வந்து காசு வந்துதா ஜாலியாக கட்டிக்கிட்டா பணத்தை வீட்டு வச்சுருந்தம்மா ஜாலியாக இருந்தமான்னு இருங்க. இந்த மாதிரி இந்த கோமாளித்தனமான கேள்வியெல்லாம் கேட்காதுங்க. ஜெயஹிந்த்.